தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை முதல் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனும் தாராதேவியும் பிறந்துள்ள நட்சத்திரம். அருமையான நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் முதல் மாதம் கடகராசி கும்ப லக்னத்தில் தானங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூன் மாதம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு பார்வையோட தனுசு ராசி நண்பர்கள் இருக்கிறீங்க. குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இந்த மாதத்தில் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதியுடைய பார்வையும் படக்கூடிய தருணம். உங்களுக்கு புரியல இல்லைங்களா? நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லைங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் தான் ராசிநாதன், ராசிக்கு சொந்தக்காரர். 4வது பாவகத்துக்கு அதிபதியும் குரு பகவான் தானுங்க. அதாவது தனுசு ராசி அதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் குரு பகவான். வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. சரி, உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை அந்த லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அசுரகுருவும் தேவகுருவும், அசுரகுருவுடைய பார்வையும் தேவகுருவுடைய பார்வையும் லாபஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். மீண்டும் இந்த அமைப்பு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து யார் இருக்காங்க யார் இல்லைன்றது நமக்கு தெரியாது. என்றைக்கோ காய்க்கக்கூடிய பலாக்கா நமக்கு முக்கியம் கிடையாது. இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக்கா தான் நமக்கு முக்கியம் இல்லையா? இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். இல்லை, அப்பா வாங்கின சொத்து இருக்குதுங்க, அந்த சொத்தில் ஏகப்பட்ட வில்லங்கம் இருக்குது, நான் சம்பாரித்து ஒரு மண்மனை வாங்கினேனுங்க, அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, வழக்கு பிரச்சனைகள் இருக்குது, பாகப்பிரிவினைகளெல்லாம் எங்களால் செஞ்சுக்கிட முடியல, இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு சாதகமான பலனை தரும். ஒரு 4 பேர் வச்சு ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசிக்கிடலாம், பாகப்பிரிவினையில் பிரிச்சுக்கிடலாம் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். இல்லை வழக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம வழக்கு போட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ளேயே ஒரு பைசல் பண்ணிட்டு போகலாமா அப்படின்ற எண்ணங்கள் நீங்கள் பேசினாலும் இந்த தருணங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு கிடைக்கும். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. எதிர்பார்ப்புகள் இல்லாதவங்க யாருமே இல்லை இல்லையா? இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தராது. அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. நிறைய வீடியோவில் இந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன், இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். நமக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிடணும். இந்த நேர காலங்களாகப்பட்டது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நிறைந்த ஒரு நேரங்க. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சில பேர் காசு பணம் கொடுத்துப்பட்டு வராமல் சிரமப்படுவீங்க. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவங்க அடுத்தவனுக்கு காசு பணம் கட்ட முடியல, நான் வாங்கின பணம் கட்டலிங்க அப்படின்றத விட கொடுத்த பணம் என்னால் வாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா 10 ரூபா வாங்கினாலும் கடன் வாங்கினாலும் அந்த கடனை கட்டுற வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தூக்கம் வராது. பார்த்துக்கிடுங்க. நான் கோடிக்கணக்காக கடன் இருக்குதுங்க அப்படின்ட்டு பெருசாக தனுசு ராசியில் பிறந்தவங்களை யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா அது 1000 இருக்கும்போதே கட்டிப்பிடுவீங்க, மிஞ்சி போனால் லட்சமாக இருக்கும்போதே கட்டிப்பிடுவீங்க. அது கோடிக்கணக்காக போகிறதுக்கான ஒரு சூழலை ஒரு ஃபேஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. நாம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்லைங்க, வாங்கினவங்ககிட்ட கௌரவமாக கொண்டு போய் நம்மளுடைய பணத்தை கட்டிவிடணுன்ற எண்ணங்களில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க ஏகப்பட்ட பேர். கொடுத்தழிஞ்சவங்க இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்பி கெட்டு போனவங்க.
அடுத்தவனுக்கு காசு பணம் கொடுத்து அழிஞ்சு போனவங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்த்ததில் தனுசு ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு இது பொருந்தும், மிதுன ராசிக்கு இது பொருந்தும். அடுத்தவங்க கிட்ட காசு பணம் கொடுத்து தான் அழிஞ்சு போயிருக்கிறோமே தவிர அடுத்தவனுடைய காசு பணம் வாங்கிட்டு ஏமாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலை இந்த 2 ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது இல்லை. சரி, கொடுத்த பணம் வாங்குறதுக்கு உண்டான தருணமாக இந்த நேரம் அமையும். சார் அது எப்படி சார் சொல்கிறீங்க? எனக்கு ஆதாரம் கொடுங்க சார், எக்ஸ்பிளைன் கொடுங்க சார், நீங்கள் தான் நல்லா எக்ஸ்பிளைன் கொடுப்பீங்களே, இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுங்க சார் அப்படின்னா கொடுக்குறேனுங்க. லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்க்கும் சூழல், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழல், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல், தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து, குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து, குரு சூரியன் புதன் இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசியை வந்து அடையும். அதே தருணத்தில் சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனஸ்தானத்துக்கு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு மேலே தான் வரார். கோச்சாரத்தில் தனஸ்தானாதிபதி சனி பகவான் மீனத்தில் தானே இருக்காரு. அப்போ குரு மேலே தானே சனி வராரு. குரு பகவான் சனி பகவானுக்கு சாரன் நட்சத்திரம் இல்லை வீடே கொடுத்துருக்காரு. அப்போ சனி பகவான் 10வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ குரு பகவான் 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. 6ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு போயிடுவார், குருவோட சேர்ந்துருவார். தொழில் ஸ்தானாதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு அதாவது தனகாரகனும் குரு தான், உங்கள் ராசியாதிபதி குரு தான், சுபஸ்தானாதிபதியும் குரு தான், குழப்பிக்க வேண்டாம். அந்த குருவோட தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6ஆம் தேதி வந்துடுறார். அப்போ புதனுக்கு வந்து 22ஆம் தேதி மீண்டும் பயிற்சி அடைகிறது. அப்போ இந்த 22ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 7ல் தான் இருக்கிறார். அப்போ புதனுடைய பார்வை நீங்கள் வாங்குறீங்க. 15ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 7க்கு வந்துட்டு புதனுடன் சேருவதால் புதனாதித்ய யோகம் இல்லையா? அப்போ அந்த புதனாதித்ய யோகம் உங்கள் ராசி மேலே படுறதுனால வழக்கு பிரச்சனை எல்லாம் சரியாகும். சூரியன் தானுங்க, அதாவது அரசாங்கம், அரசனா சூரியன் தானுங்க, அரசன்னா சூரியன் தானே. அப்போ அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு வழக்கு பதிவு ஏற்பட்டிருக்கும், குடுக்கல் வாங்கலில் வழக்கு பதிவு ஏற்பட்டிருக்கும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான நேரம் இது. நான் பணம் வாங்கலைங்க, வாங்காத பணத்துக்கு தான் வட்டி கட்டிட்டு இருந்தேங்க, நிரூபிக்கலாம். நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தனுங்க, இந்த தருணத்தில் நீங்கள் தப்பு செய்யலைன்றதை நிரூபிக்கலாம். அப்போது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு வரதான் செய்யும். 6ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம், 15ஆம் தேதியிலிருந்து இன்னொரு மாற்றம், 15லிருந்து 22 வரைக்கும் ஒரு மாற்றம், 22லிருந்து 29 வரைக்கும் ஒரு மாற்றம். அப்போது ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றம் இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்பட தான் போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் கிடையாது. பார்த்துக்கிடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தனியாக தொழில் செய்யணுமா, அருமையான நேரம். வழக்க பிரச்சனை இருக்குதா, இது நல்ல நேரம். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நான் விவாகரத்து பண்ணிக்கிறேனுங்க அப்படின்ற மனநிலைக்கு போகிறீங்களா, இல்லை போயிருக்கீங்களா? இந்த தருணத்தில் ஏன் நம்ம பண்ணணும், எதுக்காக பண்ணணும், நம்ம பண்ணி என்ன சாதிக்க போகிறோம்? ஒரு வண்டி வாங்கணும், அந்த வண்டி பழுதாகுதுன்னா அது விற்றுவிட்டு வேறு வண்டி வாங்கி போடலாம் அப்படின்ற எண்ணம் வர்றது மனுஷனுக்கு சகஜம்தான். அந்த வண்டி பழுதாகாதா? தெரிஞ்ச குதிரையில் பயணிக்கிறதுக்கும் தெரியாத குதிரையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இது தொழிலுக்கும் பொருந்தும், வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். சில பேர் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தால் காலம்புறம் அலறது, ஒரு நாள் அழுது தீர்த்துட்டு மீதி நாளில் சந்தோஷமாக இருந்துக்கலாமே அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறது உண்டு, ஜோசிகாரங்க உள்பட. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, பூனைக்கிட்ட தப்பிச்சு புலிக்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது.
ஊரறிய பரிசம் போட்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்யக்கூடிய கல்யாணமே நமக்கு சங்கடமாக ஆகுதுன்னு அப்படின்னா இன்றைக்கி ஃபேமஸாக இருக்குதுங்க. நான் மியூச்சுவலாக பிழைக்கிறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பிழைக்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க. கருத்து வேறுபாடுகளுக்காக நான் விவாகரத்து செஞ்சுக்கிறேனுங்க அப்படின்னா மொத்த பேர் செஞ்சுக்கிடணும். ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்த பேர் செஞ்சுக்கிடணும். கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்கு வரதானங்க செய்யும். நேர காலங்கள் சரியானால் அது பாட்டில் சரியாயிடும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நமக்கு தெளிவு அனுபவம் வேறு யாராலையும் தர முடியாது பாருங்கள். இந்த மாதத்தில் இந்த விவாகரத்துக்கு போன கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு புரிதல் கிடைக்கும். நிச்சயமாக புரிதல் கிடைக்கும். நம்ம ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், இதை நான் செஞ்சு என்ன சாதிக்க போகிறோம். நிறைய பேருக்கு அது பிரிஞ்சு போன காதலர்களாக இருக்கட்டும், பிரியணும்னு நினைக்கிற கணவன் மனைவிகளாக இருக்கட்டும், நிறைய புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நான் பின்தங்கி இருக்கிறேனுங்க, உண்மைக்கே நான் பின்தங்கி இருக்கிறேன் அப்படின்னா நான் இப்போவும் சொல்கிறேன், மனுஷனுக்கு தொழில் நல்ல விதமாக இருந்தால் எல்லாமே நமக்கு சாதகம்னு சொல்லுவாங்க. இங்கே தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நம்ம ராசியை பார்க்குறாரு, தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் நம்ம ராசியை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நம்ம ராசியை பார்க்குறாரு, சூரிய பகவான் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கிரகங்களின் ராஜா சூரியன் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து நம்ம ராசியை பார்க்குறாரு. 12வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலும் சாதகமாக இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படின்னாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேனுங்க, யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது நேர காலங்கள் அப்படின்றது. கடவுள் மனச ரூபான்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அது ஜோதிடர் மூலியமாவோ இல்லை ஒரு அட்வைஸ் ஒருத்தர் சொல்லுவார் பாருங்கள், சரியான நேரத்தில் ஏன் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இது நட்டமாகுமே ஐயா, இது வேணாம் விட்டுடியா, இது செஞ்சுக்கிடுங்க ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. இது எல்லாமே கடவுளுடைய அம்சமாக தான் நினச்சிக்கிடணும். இந்த நேர காலங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டான நிறைய ராசி நண்பர்களுக்கு இது சொல்கிறது உண்டு. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லா நேரத்திலையும் எல்லாராலையும் செய்துக்கிடக்கூடிய ஒரு விஷயந்தானுங்க. சாதிக்கிறது அப்படி கிடையாது, பார்த்துக்கிடுங்க. ஒரு சில நேரத்தில் தான் சாதிச்சுக்கிட முடியும், ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியுது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இப்படி இருந்த நீங்கள், இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி வந்துடுவீங்க. புரியுதுங்களா? இந்த தருணத்தை முடிஞ்ச அளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நான் மற்றபடி இந்த திருமணஸ்தானம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கும் ஆதாரம் என்னன்னா, குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்ப்பதும், திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியை பார்ப்பதும், அந்த புதன் 6ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். 6ஆம் தேதியிலிருந்து இந்த 12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானம். பொதுவாக இந்த கல்யாணம் மன வாழ்க்கை அப்படின்னா 2வது பாவகம் 7வது பாவகம் 12வது பாவகம் ரெண்டும் முக்கியமாக பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. குடும்பஸ்தானம், திருமணஸ்தானம், 12வது பாவகம் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா ஐன சுகஸ்தானம். அப்போது அந்த ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையில் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் உங்கள் ராசியை பார்ப்பார். இந்த ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டில் கல்யாண காரகன் சுக்கிரன் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் அருமையான நேரம். இதனால தான் இந்த பலனை சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் யாரை பார்த்தா எங்களுக்கு என்ன இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்னத்தை பண்ண போகிறோம், எங்களுக்கு பலன் மட்டும் சொல்லுங்கள், விளக்கம் வேண்டாம் அப்படின்ட்டு. இது மற்ற விஷயத்துக்கு அது பொருந்தும், ஆனால் ஜோசியத்துக்கு கண்டிப்பாக அது பொருந்தாது. விளக்கம் இல்லாமல் சாரம் இல்லாமல் சாஸ்திரம் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு நான் பலன் அந்த எக்ஸ்பிளைன் கொடுக்காம பலன் மட்டும் நிச்சயமாக சொல்ல மாட்டேனுங்க. எந்த பதிவிலும் சொல்ல மாட்டேனுங்க. பலன் மட்டும் சொல்லணும்னா அது ஜோசியமாக இருக்காதுங்க, வாக்கு சொல்கிறதா இருக்கும். அதுக்கு நான் லாக்கிப்பட மாட்டேனுங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட கலை, என்னுடைய முன்னோர்கள்கிட்ட இருந்து நான் 7 தலைமுறையாக நம்ம ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம்னா அந்த விஷயம் இந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன்றது நீங்களும் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் இந்த வீடியோ காட்டினாலும் இந்த தம்பி சொல்கிறது சரிதான், இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக வரும், இவர் சொல்கிறது சரிதாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் நீங்கள், அதனால தான் இந்த எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்னு. சரியா? சரி நண்பர்களே, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனயோகம் கொடுக்கக்கூடிய, புதனாதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய அருமையான நேரம் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.